வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேம்ப் ஸ்லோப் பார்க்கிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம காரை பார்க் பண்ணி நிறுத்த போகிறோம். அதற்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காரை ரிவர்ஸில் ஸ்லோவாக வரோம், அரைவட்ட வளைவில் காரை திருப்புறோம். கரெக்டாக திருப்பினதுக்கப்புறம் ஒரு மேடான பகுதி, அதாவது எல்லா வீட்டுக்கு வெளியும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது மேலே ரிவர்ஸ்லேயே ஏற்ற போகிறோம். ரிவர்ஸில் ஏற்றி கரெக்டாக போர்ட்டிக்கோவில் பார்க் பண்ணி நிறுத்த போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கீழே ஃபூட்டுக்கெலாம் கேமரா வச்சு, வெளியும் ஆங்கிள் 3 ஆங்கிளுக்கு கேமரா வச்சு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் கார் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சைடு மிரர்ஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கணும், கொஞ்சம் உள்ளே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான வியூ கிடைக்கும். அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு மிரரையும் அதே மாதிரி கொஞ்சம் டவுன் பண்ணி கொஞ்சம் உள்ளே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க, கரெக்டான வியூவுக்காக. ரிவர்ஸ் மிரரும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இந்த 3 மிரரை பயன்படுத்தி தான் காரை பார்க் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் கியர் போட்டுட்டேன். ரிவர்ஸ் கியர் போட்டு ஸ்லோவாக ரிவர்ஸ் வரேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 கேட்டுக்கும் இடையில காரை கொண்டு போய் நிறுத்த போகிறோம், உள்ளே கொண்டு போய் நிறுத்த போகிறோம். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போவே லைட்டாக ரைட்டில் திருப்பிக்கிறேன். எதனால் அப்படின்னா, அப்போ தான் கரெக்டாக நம்மளால் பார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முன்னால் பாருங்கள், லெஃப்ட் சைடு இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நான் நேராக ஃபுல்லாக ரைட்டில் ஒடிச்சேன்னா முன்னால் லெஃப்ட் வீல் என்ன ஆகும்னா அந்த பள்ளத்தில் இறங்கிடும். அதனால் நம்ம அதுக்கு விடக்கூடாது. அதனால் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரைட்டில் திருப்பிக்கிறேன். அப்படியே ஸ்லோவாக ரிவர்ஸில் வந்துட்டுருக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த ரைட் சைடு மிரரில் நல்லா பாருங்கள், முன்னால் உங்களுக்கு ஒரு பில்லர் தெரியும். இப்போ இந்த பில்லரை நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு மிரருக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டியரிங்கை ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிக்கணும். இந்த நேரத்தில் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி ஸ்லோவாக ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் வரும்போது இந்த ரைட் சைடு மிரரில் அந்த பில்லர் மறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அந்த மிரரில் பாருங்கள், அந்த பில்லர் ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு. ஆனால் லெஃப்ட் சைடு மிரரில் அந்த பில்லர் கண்ணுக்கு தெரியல. அப்போ எங்கே இருக்கும் அந்த பில்லர்? ரிவர்ஸ் மிரரில் நீங்கள் பாருங்கள், அந்த பில்லர் இதில் தெரியும். இப்போது நான் என்ன பண்ணணும், அந்த ரிவர்ஸ் மிரரில் தெரியக்கூடிய பில்லரை அந்த லெஃப்ட் சைடு மிரருக்கு கொண்டு வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் வரேன். இப்போது அந்த பில்லர் அந்த லெஃப்ட் சைடு மிரரில் உங்களுக்கு தெரியுது. ஆனால் கார் இப்போ கொஞ்சம் கிராஸாக நிற்கிது. அதனால் நான் என்ன பண்ணணும்னா இன்னமும் ரிவர்ஸ் வரணும். இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் வரேன், அதே மாதிரி ஸ்லோவாக வரேன். இப்போது அந்த பில்லர் மறைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட மறைஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போது கிராஸாக நிற்கிற காரை இன்னும் ஸ்ட்ரெயிட் பண்ணணும்னா நான் அப்படியே ரைட்டில் திருப்பி இருக்கக்கூடிய அதே ஸ்டீரிங் அப்படியே வச்சு இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸில் வரணும். ஏன்னா கார் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் ஆகணும். இப்போ பாருங்கள், அதில் செகண்ட் பில்லர் உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு வேணால் விண்டோஸ் இறக்கி காமிக்கிறேன். இந்த செகண்ட் பில்லரும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த பில்லருக்கும் நம்ம காருக்கும் கேப் இல்லை, நேருக்கு நேராக நிற்கிது. இப்படியே நம்ம போனோம்னா பில்லரில் போய் மோதிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பில்லருக்கும் நம்ம காருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேப் கொண்டு வரணும். அதனால் இன்னமும் நான் கொஞ்சம் ரிவர்ஸ் வரேன். ஸ்டியரிங் ரைட்டில் திருப்பினது அப்படியே தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் வரேன். இப்போது அந்த பில்லருக்கும் நம்ம காருக்கும் நல்லாவே கேப் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அரை அடி கேப் நமக்கு கிடச்சிருச்சு. கீழே பாருங்கள், ஒரு செங்கல் வச்சுருப்பேன். இது எதற்காகனா எனக்காக நான் வைக்கல, உங்களுக்காக. ஒருவேளை உங்களுக்கு பின்னால் எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு தாட்டி ஃபுல்லாக ரிவர்ஸ் ஒரு செங்கல்லையோ அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. மேலேருந்து ஒரு கயிறை கூட கட்டி விடலாம். அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் வந்தீங்கன்னா கரெக்டான அளவு ரிவர்ஸ் வரலாம். இப்போ பாருங்கள், ரைட் சைடும் நமக்கு தேவையான அளவு கேப் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் நமக்கு தேவையான அளவு கேப் இருக்குது. பின்னால் ரிவர்ஸ்க்கு நான் செங்கல் வச்சனால எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக கல் மேலே முட்டணுன்னு நான் கரெக்டாக நிறுத்திக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சைடு மிரர்ஸ் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மிரரை நான் சொல்ல, மிரருடைய டூம் அதை பயன்படுத்தும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவருக்கும் நம்ம காருக்கும் உள்ள கேப் எவ்வளோன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி இடங்களில் நம்ம கார் மோதாமல் இருக்கிறதுக்கும் பார்த்துக்கலாம். இப்படி தான் நண்பர்களே நம்ம காரை பார்க் பண்ணணும். உங்களுக்கு இன்னொரு சின்ன வீடியோ கிளிப் போடுறேன் பாருங்கள். இது எதற்காக அப்படின்னா, என்ஜின் சவுண்டோடு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இன்னொரு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். சேஸில் அடியில் அண்டர் சேஸ் டச் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணணும். இது மாதிரி இடங்களில் நீங்கள் சடனாக மூவ் பண்ணி சடனாக பிரேக் பிடிச்சிங்கன்னா அடியில் அடிவாங்க. அதே மாதிரி தான் ரிவர்ஸ்லையும் ஸ்லோவாக ஏற்றணும். நீங்கள் இப்போ அந்த என்ஜினுடைய சவுண்டை பாருங்கள். நான் இப்போ ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பேக் வீல் ஈஸியாக ஏற்றிட்டேன். ஃப்ரண்ட் வீல் ஏற்றும் போது நான் உங்களுக்கு இந்த இடத்துல கிளச்சில் கூட காரை நிறுத்தி காமிப்பேன் பாருங்கள். இந்த இடம் தான், இந்த இடம் நான் கிளச்சிலே நிறுத்தியிருக்கிறேன். முக்கியமான விஷயம் கவனிங்க,
நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு தெரில, நான் மேலே ஏறின உடனே ஆக்ஸலரேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன். எதனாலனா ரிவர்ஸில் போகும்போது பின்னால் கொஞ்சம் மூவ் ஆனாலும் பின்னால் மோதிடும். அதனால் ஆக்ஸலரேட்டர் வேறு வழி இல்லை, இந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ மேடாக இருக்குது, அதனால் கொடுக்குறேன். அதுவும் தேவையான அளவு தான் கொடுக்குறேன். மேலே ஏறின உடனே ஆக்ஸலரேட்டர்லேருந்து கால் எடுத்துட்றேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம கார் ஜோன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கார் ஜோன் சேனலுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.